பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி பாடி உயர்த்த போகிறோம். திருக்கரத்தாள் தாங்கி என்னை திருச்சித்தம் போல நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே, இந்த மீட்பு அவர் நமக்காய்
நான் தேசமதை கண்களினால் காண்கின்றேனே. இன்பகானான் தேசமதை திருக்கரத்தான் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வனைந்திடுமே. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா நன்றி இயேசுவே. Glory Jesus. Thank you Lord. உமக்கு நன்றி, உங்க மகிமைக்கு நன்றி, கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. இந்த நாளில் இந்த நேரலில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் மகிமை கிருபை இறங்குவதாக, தேவ பிரசன்னை இறங்குவதாக. எல்லா வேதனைகளும் வெறுமையும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து உயர்த்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 99:5 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் நாம் பணிய வேண்டுமாம். நாம் அன்றாடம் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் வேதாகமத்தில் இந்த வசனத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டுமாம், அவருடைய பாதப்படியில் நாம் பணிய வேண்டுமாம். இந்த இரண்டு காரியத்தையும் நாம் செய்து கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். காரணம், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசேயன் ஆயக்காரன் உவமையில் நாம் வேதத்தில் வாசிக்கிற போது பரிசேயன் எப்பொழுதும் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டிருந்தான். இந்த ஆயக்காரனை போல இல்லை என்று சொல்லி ஆயக்காரனையோடு ஒப்பிட்டும் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், தசம பாகமெல்லாம் ஒழுங்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை பற்றி உயர்வாக நினைத்து அவன் பேசி கொண்டிருந்தான். ஆனால் ஆயக்காரனை பாருங்கள், வானத்தை ஏறெடுத்து பார்ப்பதற்கு கொஞ்சம் கூட தான் தகுதியில் இல்லை என்பதை உணர்ந்து அவருடைய பாதப்படியில் தன்னை தாழ்த்தினதினால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லிவிட்டு எனக்கு உகந்தவனாக எனக்கு ஏற்றவனாக கடந்து போனவன் இந்த ஆயக்காரன் தான் என்று சொல்லி தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்கள், பணிந்து கொள்ளுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்ற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த
சங்கீத வசனத்தின்படியாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி அவர் பாதப்படியிலே நாமும் பணிவோமானால் இந்த ஆயக்காரனை போல தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும், தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும், அடி பாதாளத்தில் நான் கிடக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பணிந்து அவரை உயர்த்துகிற போது கர்த்தர் அந்த குழியிலிருந்து, பாதாளத்திலிருந்து உங்களை ஏறி வர பண்ணி மேன்மையான ஸ்தானத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு கட்டாயம் நம்மை கொண்டு வருவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் என்று, அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தரை, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரை நாங்கள் உயர்த்தி உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்தம் உள்ள பாதப்படியிலே விழுந்து பணிந்து தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரர் ஆண்டவரே. உம்மை உயர்த்தி உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம், பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்படி இந்த வார்த்தைகளின்படி தங்களை இணைத்து கொண்டு உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் இருதயத்தையும் சிந்தையையும் கர்த்தராகிய தேவன் நீர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். யாரெல்லாம் உம்மை உயர்த்தி தங்களை தாழ்த்தி பணிந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் மேன்மைப்படுத்தும், உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வாரும். இப்பொழுது இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் மறையட்டும், வேதனையான சூழ்நிலைகள் மறையட்டும். என் தேவனாகிய கர்த்தர் இந்த சிறு இருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீர் மேன்மைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.